الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولربك فاصبر صدق الله العليم கண்ணியத்திற்குரிய பசியால கிளையின் கௌரவ தலைவர் அஷேக் ரிஃபாஸ்தீன் ஹஸ்ரத் அவர்களே மற்றும் பசியால கிளையின் செயலாளர் சம்ரியான் ஹஸ்ரத் அவர்களே மற்றும் எமது கம்பஹா மாவட்டத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களே மற்றும் எமது கம்பஹா மாவட்டத்தின் 8 கிளைகளின் தலைவர் செயலாளர் பொருளாளர்களே மற்றும் கம்பஹா மாவட்டத்தில் தீன் பணி செய்து கொண்டிருக்கின்ற கண்ணியமான மஸ்ஜித் நிர்வாகத்தின் மஸ்ஜிதுகளின் சேவை செய்கின்ற கண்ணியமான ஆலிம்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் விசேட உரை நிகழ்த்துவதற்கு நிறைய உலமாக்கள் இந்த இடத்திலே ஆயத்தமாக இருக்கிறார்கள். எனவே நான் கம்பஹா மாவட்ட செயலாளர் என்ற வகையிலும் அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் என்ற வகையில் சில நிர்வாக ரீதியான சில விடயங்களையும் அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய தற்போதைய செயற்பாடுகள் சம்பந்தமாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் இன்றைய நிகழ்வில் உங்களோடு 3 விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் குறுகிய நேரத்துக்குள். முதலாவது, அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய கம்பஹா மாவட்டத்தில் 8 கிளைகள் உள்ளன. எங்களுக்கு தெரியும், பசியால, திஹாரி, கஹட்டோவிட்ட, நீர்கொழும்பு, மின்வாங்கொட, வத்தல, பூகொட, மல்வான 8 கிளைகள் இருக்குது. இந்த 8 கிளைகள்ல பதிவு செய்யப்பட்ட சுமார் 110 மஸ்ஜிதுகள் இருக்குது. பதிவு செய்யப்பட்ட 110 மஸ்ஜிதுகள் இருக்குது. இந்த 110 மஸ்ஜிதுகளில் சேவை செய்யக்கூடிய கண்ணியமான ஆலிம்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். இதில் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்த ஆலிம்களும் இருக்கிறீர்கள். கம்பஹா மாவட்டத்துக்கு வெளியே உள்ள ஆலிம்கள் கம்பஹா மாவட்டத்தில் வந்து சேவை செய்யக்கூடிய ஆலிம்களும் இருக்கிறீர்கள். அந்த வகையில் மஸ்ஜித் இமாம்களுக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஜமியத் உலமாவுடைய கிளைக்கும் ஒரு இணை பிரியாத ஒரு உறவு இருக்க வேண்டும். ஜமியத் உலமா வேற, மஸ்ஜித் இமாம்கள் வேறு என்பது கிடையாது. மஸ்ஜித் இமாம்கள் இலங்கையில் உள்ள அனைத்து ஆலிம்கள், சுமார் தற்போது 9600 ஆலிம்கள் அகில இலங்கை ஜமியத் உலமாவில் அங்கத்துவமா மெம்பர் எடுத்திருக்கிறார். இப்ப ஜமியத் உலமா 4 விடயங்களை அடிப்படையாக கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, ஆலிம்கள் விவகாரம். எங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில 163 பிரான்ச் இருக்குது, 24 மாவட்டம். அதுல ஜஃப்னா, முல்லைத்தீவு 2ஐயும் இணைத்து ஒரு மாவட்டமாக சுமார் 24 மாவட்டத்தில் ஜமியத் உலமாவுடைய பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 24 மாவட்டமும் அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய தாய் சபையின் வழிகாட்டலில் 4 விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதுல முதலாவது ஆலிம்கள் விவகாரம். எனவே ஒவ்வொரு கிளையிலிருந்தும் 2 ஆலிம்கள் ஹெட் ஆபீஸுக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் வழங்கப்படுகிறது. இந்த உலமாக்களை எம்பவர் பண்ணுவதற்கு, அவர்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும். அந்த வகையில் ஆலிம்கள் விவகாரம். ஆலிம்கள் விவகாரத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம்தான் இன்றைய நிகழ்வு. உலமாக்களை வலுப்படுத்தல், அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குதல். எனவே இதற்கு அகில இலங்கை ஜமியத் உலமா முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒரு பணி. எங்களுக்கு தெரியும், சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் முஸம்மில், இந்த 2 சூறாவிலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்துக்கு தயார் செய்கின்ற பொழுது
அந்த நபியிடம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கருதக்கூடிய சில பயிற்சிகளை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். சூரத்துல் முஸம்மிலுடைய ஆரம்பத்தில், ரசூலுல்லாவுடைய நுபுவத்துடைய ஆரம்பத்தில் இரவில் அதிகமான நேரம் நின்று வணங்குவது ரசூலுல்லாவுக்கு கடமையாக இருந்தது. இரவில் 2/3 பகுதி, அல்லது இரவில் 1/3 பகுதி, அல்லது இரவின் பாதி அளவு நின்று வணங்கி ஒரு உள்ளத்துக்கு ஒரு தைரியத்தையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஈமானிய உணர்வையும் பெற்றுக்கொள்வதற்கு இரவு நேர தொழுகைகளில் அதிகம் ஈடுபட வேண்டும். وَإِنَّ لَكَ فِي النَّهَارِ سَبْحًا طَوِيلًا, பகலில் உங்களுக்கு நீண்ட பணி இருக்கிறது, தஅவாவுடைய பணி இருக்கிறது. அந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் இரவில் நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகிப்புத்தன்மையை பற்றியும் சொல்கிறான். எனவே சமூகத்துக்கு பணி செய்கின்ற கண்ணியமான இமாம்களாகிய நீங்கள் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் வருகின்ற சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கின்ற விதத்தில் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாகவும் அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதில் கலந்து கொண்டு, அதே போன்று அதிகமாக மூத்த உலமாக்களோடு தொடர்புகளை வைத்துக்கொண்டு, எங்கெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உங்களை நெறிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அவைகளிலெல்லாம் கலந்து கொண்டு உங்களை ஒரு முன்மாதிரியானவராக ஆக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது. எனவே ஆலிம்கள் விவகாரம். 2வது குர்ஆன் மதரசா. எங்களுக்கு தெரியும் 2019க்கு பிறகு இந்த குர்ஆன் மதரசாவுடைய பெரிய பின்னடைவை ஒவ்வொரு ஊர்லையும் நாங்க பார்க்கிறோம். அதன் பின்னடைவு அரபு மதரசாக்கள்லையும் நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த குர்ஆன் மதரசா என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஒரு மனிதன் ஒரு உஸ்தாது கிட்ட, ஒரு முஅல்லிம் கிட்ட குர்ஆனை படிச்சா அவர் மௌத்து வர காட்டியும் அந்த முஅல்லிமை மறக்கிறது கிடையாது. எனவே பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், முதலாவது அலிஃப் பா என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அந்த பிள்ளை எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய நிலைக்கு போனாலும் ஆரம்பத்தில் அவங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்த உஸ்தாதை மறக்கிறது இல்லை. எனவே குர்ஆன் மதரசாட விஷயத்துல பாரிய ஒரு பின்னடைவு எங்களோட கம்பஹா மாவட்டத்திலையும் இருக்கும். உங்களை ஒவ்வொருத்தையும் எழுப்பி கேட்டா நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க. அவ்வளோ நிறைய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் மதரசால. 2வது. 3வது எங்களுக்கு தெரியும் சிசிசி, அதாவது சமூக நல்லிணக்கத்துக்காக சமூக ஒற்றுமையும் சகவாழ்வு. எனவே இது விடயமாக நாங்கள் பௌத்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குறிப்பாக கம்பஹா மாவட்டம். எனவே இந்த சிசிசியுடைய விஷயத்துல நிறைய கவனம் செலுத்தி கொண்டிருக்குது. 4வது இளைஞர் விவகாரம். எங்களுக்கு தெரியும் எங்களை சுற்றி இருக்கின்ற வாலிபர்கள். எனவே இந்த 4 விஷயத்திலையும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பாரிய முயற்சிகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரிஃபாஸ் ஹஸ்ரத் சொன்னார்கள், உலமாக்களுடைய சம்பளம் விடயம். உண்மையாக அது சம்பந்தமாக நிறைய மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரவேண்டி இருக்கிறது. எனவே அந்த விஷயங்கள் முதலாவது. 2வது எங்களுக்கு தெரியும் ஜம்மியாவுடைய மிக முக்கியமான வெளியீடுகள். உண்மை இந்த நாட்டுக்கு தேவையான பல வெளியீடுகளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வெளியிட்டு இருக்கிறது. கட்டாயம் எங்களோட ஒவ்வொருவரிடமும் அது கட்டாயம் இருக்கணும். எங்களுக்கு தெரியும் சமாஜ சங்வாத, இஸ்லாம் பீத்திகாவ, அதே போன்று சமூக ஒற்றுமை சன்மார்க்க கடமை, அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவால் வெளியிடப்பட்ட மன்ஹஜ். கட்டாயம் ஒவ்வொரு மஸ்ஜித் இமாமிடமும் கட்டாயம் இருக்கணும். எங்களோட மன்ஹஜ் என்ன? ரபியுனில் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாவுடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்துல எந்த அளவு இருக்கணும்? இது சம்பந்தமாக இந்த நாட்டில் இருக்கிற ஆலிம்களுடைய நிலைப்பாடு என்ன? கருத்து முரணான விடயங்கள்ல இந்த நாட்டில் உள்ள அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழு, ஃபத்வா குழு, இவங்க 2 பேரும் இணைந்து
உங்களோட எல்லாருடைய கருத்தையும் அவதானித்து சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த மன்ஹஜ நாங்க ஒவ்வொருவரும் வாசிக்கணும், கட்டாயம் வாசிக்கணும். 3 மொழியிலையும் இருக்குது. கட்டாயம் மிக முக்கியமான ஒரு விடயம், அதை மக்கள் மயப்படுத்தும். மஸ்ஜித் இமாம்கள் அந்த மன்ஹஜ மக்கள் மயப்படுத்தும். இது போன்று ஜம்மியாவுடைய வெளியீடுகள் இருக்குது, சின்ன விலைதான். எனவே என்ன செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கிளை ஜம்மியாவோடு அல்லது மாவட்ட ஜம்மியாவோட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த புத்தகங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இலவசமாக தாரோம். கட்டாயம் வாசிச்சு நீங்க பயன்படுங்க. இது 2வது விஷயம். 3வது, எங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஜமியத் உலமாவுக்கும் ஆலிம்களுக்குமான உறவு. ஜமியத் உலமா என்று சொல்றது நாங்க எல்லாரும் இணைந்தது தான் ஜமியத்துல் உலமா. மாற்று கருத்துக்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கு. ஆனா மாற்று கருத்துக்களை நாங்க அழகான முறையில முன்வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த அழகான முறையில இந்த உங்களோட ஆலோசனைகளை முன்வைக்கலாம். எனவே ஜமியத் உலமா என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நியமத். எங்களுக்கு தெரியாது, அந்நிய சமூகத்திட உள்ளத்துல ஜமியத் உலமாவை பற்றி மிக ஆழமான ஒரு உயர்ந்த இடம் இருக்குது. ஆனா கவலையான விஷயம், சில எங்களோட உலமாக்களுக்கு கூட ஜமியத் உலமாவை பற்றி தெரியாது. ஜமியத் உலமாவுடைய பணி என்ன, ஜமியத் உலமா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற விஷயங்களை கட்டாயம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தால் உரியவர்களோட தொடர்பு கொண்டு கட்டாயம் அவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்கு தெரியும் 20 வருடத்துக்கு முன்பு இருந்த ஜமியத் உலமா அல்ல இப்ப இருக்கிற ஜமியத் உலமா. ஆரம்ப காலத்துல ஜமியத் உலமாவுடைய பணி மார்க்க விடயங்கள்ல மாத்திரம் சுருங்கி இருந்தது. இப்ப அப்படி அல்ல, பெரிய வியாபித்து இருக்கிறது. எனவே இன்றைய காலத்துல உலமாக்கள் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த இருக்கிறாங்க. நீண்ட நேரம் நான் எடுக்கல. ஜமியத் உலமாவை பற்றி விரிவாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனவே கண்ணியமான உஸ்தாத்மார்கள், உலமாக்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க, இளம் உலமாக்கள் இருக்கிறீங்க, மூத்தவர்கள் இருக்கிறீங்க, ஜம்மியாவை பற்றி நன்றாக தெரிந்துகோங்க. உங்களோட ஆலோசனைகளை உரிய இடத்துல பயமில்லாம சொல்லுங்க. அந்த உரிமை ஜமியத் உலமாவுடைய யாப்பின்படி ஜமியத் உலமாவுடைய அங்கத்துவம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஜமியத் உலமால உங்களோட சந்தேகங்களை கேட்கிற உரிமை இருக்குது. எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது உங்களோட அவதானங்கள் இருந்தால் அல்லது உங்களோட ஆலோசனைகள் இருந்தால் எழுத்து மூலம் நீங்க எந்த கிளையில இருக்கிறீங்களோ அந்த கிளைகளுக்கு முன்வைங்க. அதுக்கு பிறகு அந்த கிளை என்ன செய்வாங்க, உரிய முறையில் அதை முன்வைத்து அந்த விஷயங்களை என்ன செய்து கொள்வார்கள், முன்னெடுத்து செல்வார்கள். இறுதியாக இந்த 3 விஷயம்தான். முதலாவது ஜமியத் உலமாவுடைய இந்த 4 பிரிவுகள், ஆலிம்கள் விவகாரம், குர்ஆன் மதரசா, அதே மாதிரி சிசிசி, அதே போன்று 4வது ஆலிம்கள் விவகாரம். இந்த 4 விஷயங்களையும் நீங்க பூர்ண ஒத்துழைப்பை ஒவ்வொரு கிளைக்கும் வழங்குங்க. முதலாவது. 2வது, ஜமியத் உலமாவுடைய வெளியீடுகள் இவைகளை கட்டாயம் ஒவ்வொருவரும் படிங்க, நீங்க மக்கள் மயப்படுத்துங்க. 2வது. 3வது, ஜமியத் உலமாவை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அது சம்பந்தமான ஏதேனும் தெளிவுகள் இருந்தால் உரியவரிடம் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்று அழகான முறையில் இந்த கம்பஹா மாவட்டத்தில் இருக்கின்ற 112 மஸ்ஜிதுகளின் ஊடாக இந்த தீன் பணியை அழகாக முன்னெடுப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.